வெல்டிங் தொழிலை கத்துக்க நினைக்கிற நண்பர்கள் இந்த வயசுல கத்துக்காம எந்த வயசுல கத்துக்க போறீங்க? கொஞ்சம் பக்கத்துல வாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான அருமையான டிப்ஸ் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகேந்திரா பொலிரோ பிக்கப்ல வரக்கூடிய கிரவுன்ல வர கியருங்க. இந்த கிரவுன் கியர்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த போல்ட் நட் எல்லாமே உடஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு இப்ப தெரியுது. இந்த ஒரு போல்ட் நம்ம வந்து வெல்டிங் பண்ணி எடுத்திருக்கோம். மத்த எந்த போல்ட்டுமே நான் எடுக்கல. இப்ப இந்த போல்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு உங்களுக்கு நான் ட்ரையல் சொல்லி தர போறேன். இந்த போல்ட்ல இங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஒரு சில நண்பர்கள் இந்த மாதிரி மேல நீட்டிட்டு இருக்க போல்ட் ஈஸியா வெல்டிங் பண்ணி எடுத்துறீங்க. ஆனா இந்த மாதிரி போல்ட் உள்ளுக்குள்ள கட் ஆகுது, மட்டமா கட் ஆகுதுல, பாடியும் அதையும் சேர்த்து வச்சு வெல்டிங் அடிச்சிடுறீங்க. இந்த மாதிரி நீங்க வெல்டிங் அடிக்கும் போது இந்த வெல்டிங் ராட வந்து பாதியா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து லைட்டா கை நடுக்கமா இருந்தா கூட இந்த மாதிரி பட்டுடும். சோ இப்ப நம்ம வெல்டிங் பண்ண போறோம், அதை பாருங்க. பாருங்க நம்ம எப்படி கையை கொண்டு போறோம் பாருங்க. நடுவுல சென்டரா கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா மெட்டீரியல் ஏற்றி மேல கொண்டு வரணுங்க. வெல்டிங் பண்ணி இப்போ அந்த வேலையை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும். சோ மறக்காம இப்போ இந்த நிமிஷமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சரக்கேத்தி மேல கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு டீ ராட வெல்டிங் பண்றோம் இந்த கிரவுனோட பாடி மேல. நண்பா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து